வணக்கம் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி ராக்கெட் ப்ரொபல்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ராக்கெட் ப்ரொபல்ஷன் என்னென்னா, ராக்கெட்டில் ஃபியூல் எரியுது, உள்ள ஃபியூல் இருக்கும், ஃபியூல் எரியுது, ஃபியூல் வந்து மாஸ். ஃபியூல் எரிய ராக்கெட்டுக்கு மேலே உந்துதல் கிடைக்கும், அப்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இட் மீன்ஸ் தேர் வில் பி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதில் ஃபியூல் இருக்குதுன்னா இந்த ஃபியூல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இட் மீன்ஸ் அது குறைய இது பேர்ன் ஆகிட்டு இங்கே த்ரஸ்ட்டு கொடுக்குற போது ஸோ இட் வில் பி மூவிங் அப்வர்ட் த்ரஸ்ட்னு சொல்லலாம். இதை அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்வர்ட் ஃபோர்ஸை நம்ம எப்படி இங்கே பண்ணலாம்? இட் இஸ் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னா இந்த ஈக்குவேஷன் பண்ணுறோம். மாஸ் இஸ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் என்ன வரும்? Velocity is constant, in the portion 0 varum. Rate of change of velocity is equal to 0. So force is equal to velocity into rate of change of mass. Since mass வந்து time ஆக mass குறைஞ்சிக்கிட்டே வரும். So this is variable mass case. அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேலே போகிறபோது ராக்கெட்டோட வெயிட் இருக்கு இல்லையா, இட் வில் ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, அதுதான் ராக்கெட்டோட வெயிட்டு. ஏன்னா அந்த வெயிட்டு கீழே ஆக்ட் பண்ணுற போது அதே மீறி இந்த ஃபோர்ஸை கொண்டு போகணும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த மாஸ் என்ன வருது? வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த மாஸ்? ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த ராக்கெட், ஃபோர்ஸ் அந்த ராக்கெட் ராக்கெட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்? திஸ் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன? எஃப் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். வெலாசிட்டி அப்போர்ட் டைரெக்ஷன் இருக்குது, அதனால் நம்ம ஸ்கேலர்லேயே எழுதிக்கும். வெலாசிட்டி இன்ட்டு சேஞ்ச் இன் த மாஸ். dm by dt என்ன வரும்? வாட் இஸ் dm by dt? ஸோ ரேட் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் கேஸ், ரேட் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் கேஸ் நத்திங் பட் மாஸ். கேஸ் எங்கேருந்து வருது? ஃபியூலேருந்து கேஸ் வருது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் எ மாஸ் கேஸ் இஸ் ஈக்குவல் டு dm by dt. So this is the force on the racket. Force upward force வருது, அது அதோட வெயிட்டு கீழே ஆக்ட் பண்ணுது. நெட் ஃபோர்ஸ் எங்கேருந்து வரும்? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ்? இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது. திஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டியூ டு இட்ஸ் வெயிட் எம்ஜி கீழே பண்ணுது. இது எஃப் நெட்டுன்னு வச்சுக்கலாம். இதான் சாரி எஃப் ஃபோர்ஸ் இந்த அப்போர்ட் டைரெக்ஷன். ஸோ எஃப் நெட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? எஃப் net is equal to upward thrust minus its weight mg. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குது ராக்கெட்டுக்கு, அதோட வெயிட்டு கீழே ஆக்ட் பண்ணுது. திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ், எஃப் நெட் ஃபோர்ஸ், விச் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நியூட்டன்ஸில் என்ன சொல்லுது? நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆர் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு ma. So we can write F net is equal to F upward force என்ன வருது? Upward force is variable mass due to this one, V into this F up is equal to V into dm by dt. and downwards ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்? ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா this will be minus mg தான் net force, which is equal to mass into acceleration. So F is equal to mg into, so is the case 1, racket accelerating upward, then net upward force. This is net upward force. So F net என்ன வரும்? F net is equal to net upward thrust by the fuel minus its own weight m into g. இதுதான் when the propulsion rocket is ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்னு போனோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் மாஸ் இஸ் வேரியிங். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் நம்ம அந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். மாஸ் இஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்ததுன்னா என்ன வரும்? மாஸ் கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா திஸ் போர்ஷன். மாஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்ததுன்னா இஃப் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் தென் திஸ் போர்ஷன் வில் பி 0. இஃப் velocity is constant na dv by dt is equal to 0. So racket propulsion we will use this formula only, because velocity into change in the mass. Case 2, the racket is moving with the constant velocity.
ராக்கெட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன வரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Force is equal to mass into acceleration. So acceleration is equal to V final minus V initial divided by time taken from V initial to V final. So constant velocity na enna varum, velocity final is same, velocity initial is same, by time is equal to 0 by time, therefore we can take it as A is equal to 0. It means if this is moving with a constant velocity, ராக்கெட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி முன்னாடி ஆக்சலரேட்டட் ஆகுது வேரிங் வெலாசிட்டி. ஸோ வேரிங் வெலாசிட்டி ஸோ நோ ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இன் தட் கேஸ் நம்ம என்ன வரும் எஃப் வெலாசிட்டி என்ன வரும். ஸோ வி கேன் ரைட் த டோட்டல் ஈக்குவேஷன் என்ன எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன வரும் velocity relative with rocket, that V into dm by dt minus அதோட weight கீழே ஆக்ட் பண்ணுறது m into g is equal to m into a. Force is equal to mass into acceleration, second law. F is equal to mass into acceleration. So இந்த கேஸில் F is equal to இவ்வளோ வரும்போது since acceleration is equal to 0. ஏன் 0? Because the forces if the ராக்கெட் இதில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது, அதனால் அதோட ஆக்சலரேஷன் ஜீரோங்கிற போது இந்த ஈக்குவேஷன் எப்படி வேரி ஆகும் மாறும். ஸோ வி இன்ட்டு டிஎம் பை டிடி இது ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் மைனஸ் எஃப் நெட்டோட ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இது டோட்டல் போர்ஷன் 0 ஆகிடுது. ஆர் வி கேன் சே வி டிஎம் பை dt is equal to m into g. இந்த கேஸில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் போச்சுன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன வரும் v into dm by dt with acceleration is equal to 0. இந்த மோஷனில் இது இந்த ஆக்ஷன் கீழே இருக்கிறது mg. அந்த கண்டிஷனில் என்ன வரும். ஸோ அதோட அப்வர்ட் ஃபோர்ஸும் அதோட ஓன் வெயிட் ஆக்டிங் டவுன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் ராக்கெட் will be moving gradually. Without acceleration, it will move slowly. This is case 2. Rocket moving with constant velocity na V into dm by dt is equal to m into g. Otherwise, if it is accelerated motion, minus mg is equal to mass into acceleration. In this numerical, a force is equal to, force is given in vector form. Force is a vector quantity. 6i cap minus 8j cap plus 10k cap. So 10 cap Newton. The force produce an acceleration. Acceleration is equal to √2 meter per second square. நமக்கு எல்லாம் தெரியும் force is equal to mass into acceleration plus velocity into dm by dt. ரெண்டு பார்ட் இருக்குது. இங்கே சேஞ்ச் ஆஃப் இப்போ வந்து ஆக்சலரேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் ஸோ என்ன மாஸை மட்டும் கேட்குறாங்க. மாஸ் வேரிங் மாஸ் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ்ங்கிறப்போ இந்த பார்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் எவ்வளோது. ஃபோர்ஸை இது ஸ்கேலரில் இது நம்ம ஸ்கேலரில் எடுத்துருக்கோம். ஸ்கேலரில் இருக்கும்போது ஃபோர்ஸோட ஸ்கேலர் என்ன வரும். ஃபோர்ஸோட scalar of force is equal to force which is equal to 6 square plus minus 8 whole square plus 10 whole square under root is equal to 36 plus 64 plus 100. So this is 100 plus 100 is equal to under root 200. So force is equal to √200. √200 நம்ம எப்படி எழுதலாம் is equal to 2 into 100 under root is equal to √2 into 10 √2 into 10 Newton. So force கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் force is equal to mass into acceleration. force எவ்வளோ வருது. force is equal to 10 into √2. mass எவ்வளோது. calculate the mass தான் நம்ம calculate பண்ணணும். ஸோ mass into acceleration √2
மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் கேன்சல் பண்ணோம்னா ஸோ மாஸ் வில் கம் இன் கேஜி ஒன்லி 10 kg. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 10 kg. நியூட்டன்ஸில் என்ன வருது F இஸ் ஈக்குவல் டு ma. இன் ஜென்ரல் நியூட்டன்ஸில் நம்ம சொல்லலாம் when there is no variation in the mass. A 600 kg racket, it means mass of the racket is equal to 600 kg. kg racket is set for a vertical firing. மேலே அப்போர்டில் மூவ் பண்ண போகுது. அப்போர்டில் நம்ம அதை ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி போட்டுருங்க, அப்ராக்சிமேட் ஃபிகரை போட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். Vertical firing. If the exhaust speed gas is 100 meter per second. Exhaust gas என்ன velocity. So velocity is equal to 1000 meter per second. இதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஸ்பீட் 1000 மீட்டர் பெர் செகண்ட்னாலே நீங்கள் வெலாசிட்டின்னு அதில் நீங்கள் கண்டுக்கணும். எம் கழிச்சிட்டோம். வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டியை தர வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஏன்னா velocity with respect to the fuel. So next thrusting is a force required to move the racket upward. This is the thrust, force required to move the body upward, and this is the weight of the body, that is racket's body acting downward. So the body upward motion la போணும்னா என்ன பண்ணணும், the upward thrust must be at least equal to the weight of the body or greater than that. So நம்ம மினிமம் கண்டிஷன் எடுத்துக்கோ. the upward thrust என்னன்னு பார்க்க போனால் த்ரஸ்ட்னா இது என்ன கேஸ் வேரியிங் மாஸ். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபியூல் இருக்குது, ஃபியூல் வந்து மாசு, ஃபியூல் மாஸ் பேர்ன் ஆகிறதுனால தான் அதுக்கு வெலாசிட்டி கிடைக்குது. வெலாசிட்டி கிடைக்கிறதுனால தான் ஆக்சலரேஷன் அப்போர்டில் இருக்குது. ஆக்சலரேஷன் இருந்தனாலே ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வெலாசிட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. Thrust or force required to overcome the weight of racket, that is thrust na nothing but force required to overcome the weight of racket. ஏன்னா ராக்கெட்டை நம்ம அட்லீஸ்ட் ராக்கெட்டை நம்ம மேலே மூவ் பண்ணோன்னா அதோட பாடியோட வெயிட் கீழே ஆக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கிது இல்லை, அது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, F இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, எம் இன்ட்டு ஏ. இங்கே வந்து எம்ஜி வரும், எம்ஏ வராது, எம்ஜி வரும். ஸோ வாட் இஸ் எஃப் ரிகார்ட் ஹியர், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வருமா, F is equal to MN வருமா அல்லது V into dm by dt வருமா? V into dm by dt தான் வரும். ஏன்னா இட்ஸ் a case of varying gases. So F net is equal to varying, இது பார்த்தாலே dt m இருக்கிறதுனால இங்கே V வந்துடணும். V m into dv which is equal to m into g. So m into g இதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இந்த F நெட் இருக்கணும். எஃப் அப்போ தான் இந்த ராக்கெட் வந்து எஃப் த்ரஸ்ட்னு சொல்லலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிஎம் பை டிடி விச் ஷுட் பி, இங்கே நம்ம நியூட்டன் லா இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம், ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இங்கே இட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. அந்த கண்டிஷனில் நம்ம என்ன வரும், நெக்ஸ்ட் நெட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது என்ன ஆக்சலரேஷன் ஷுட் பி, ஆக்சலரேஷன் என்ன வருது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிஎம் பை டிஜின்னா நம்ம எல்லாத்தையும் ஈக்குவேஷன் என்ன போடுவோம். அவன் கேட்குறது என்ன கேட்குறான், calculate the gas ejected per second. Gas ejected per second நான் அவன் எதை மீன் பண்ணுறான், மாஸ் per second. கேஸ் இஸ் நத்திங் பட் மாஸ். அதான் குறைஞ்சிக்கிட்டே வருது, கேஸ் ஃபியூல் எரிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ வாட் we have to use this equation, that is V into dm by dt is equal to m into g. V எவ்வளோ வருது, V நமக்கு V கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் per செகண்ட் into இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் dm by dt மாஸ் கேஸ் எஜெக்டட் கேஸ் பெர் செகண்ட். இதுலேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு.
பெர் செகண்ட்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கேஸ் எஜெக்டட் மாஸ் எஜெக்டட் பெர் செகண்ட். அப்போ வந்து வேரியிங் மாஸ்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்னா நம்ம யூஸ் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 600. ஜியை வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்? 10ன்னு எடுத்துக்குவோம். ஸோ 1000, this is 1000. Velocity is equal to 10,000. 1, 1, 2, 2, 3, 3. So dm by dt எவ்வளோ வருது? dm by dt is equal to 6. 6 இதோட யூனிட் நம்ம என்னென்னு எழுதலாம்? 6 இது யூனிட் மாஸ் வந்து கேஜியில் இருக்கும், டைம் வந்து கேஜி பெர் செகண்ட். ஸோ திஸ் மச் ஆஃப் கேஜி பெர் செகண்ட் இஸ் பீங் எஜெக்டட். அவ்வளோ ஃபியூல் 6 kg ஆஃப் ஃபியூல் இஸ் பீங் burnt per second. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது nothing but we have to find out dm by dt. Gravel is dropped on a conveyor belt at a rate of 0.5 kg per second. It means mass per second. That is dm by dt. What is? Since gravel mass is dropped. See, இங்கே ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. கன்வேயர் பெல்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல இப்படி சுற்றி வருவது ரவுண்டாக இருக்கும். இங்கே பெல்ட், இது வந்து பெல்ட்டு. திஸ் இஸ் பெல்ட். இங்கே இது சுமக்காமல் போடணும். இதில் கிரேவல் போடுவாங்க. கிரேவல்னா வாட் இஸ் கிரேவல்? ஜல்லி. ஸோ மேலே 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 உழுதுகிட்டே இருக்கும். இது இங்கே கொண்டு போய் இங்கே கொட்டும். ஸோ திஸ் இட் வில் ட்ராப் ஹியர். ஓகே, இதுதான் கன்வேயர் பெல்ட். இதுதான் கன்வேயர் பெல்ட்டு. இது ரோல் பண்ணும், இடையில பெல்ட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் கன்வேயர் பெல்ட்டு. ஸோ சின்ஸ் கிராவல் மாஸ் இஸ் ட்ராப்ட் அட் த ரேட் ஆஃப் 0.5 kg per second. ஸோ மாஸ் இஸ் ட்ராப்ட் at the rate of 0.5 kg கிலோகிராம் per செகண்டில் இருக்குன்னா இது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமுக்கு டிடி வருது. கேட்க dm by dt. ஸோ இட் இஸ் எ கேஸ் ஆஃப் வேரியபிள் மாஸ். ஏன் வேரியபிள் மாஸ்? ஒரு கிலோ ஒரு செகண்டுக்கு 1/2 கிலோ ஜல்லி கொட்டுது. அப்போ ஒரு செகண்டுக்கு 1/2 கிலோ ஜல்லி கொட்டிக்கிட்டே இருக்கும் அது மேலே. அப்போ மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் மாஸ் இந்த பெல்ட்டில் இருக்க மாஸ் இப்படி போயிட்டுருக்கும். இப்படி போயிட்டுருக்கும். ஸோ அந்த பெல்ட்டில் இருக்கிற மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரி ஆகிட்டுருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேரி ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? ஈக்குவேஷன் F is equal to m into a இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷனுக்கு F is equal to v into dm by dt. இந்த ஈக்குவேஷன் தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸுக்கும் வேரியபிள் மாஸுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். So since gravel mass is dropped at the rate of 0.5 kg, then it is required, it is the question of variable mass. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? So we can write velocity of the belt. இந்த ஈக்குவேஷனில் எழுத பார்த்துட்டா velocity of the belt. அது என்ன வருது? 2 meter per second. Belt, moving belt is equal to 2 meter per second. 2 meter per second. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ரெக்கார்ட். இதை மூவ் பண்ணால் மேலே ஜல்லி விழ இது இதோட 2 meter per second அதுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஜல்லி அதிகமாக கொட்ட அதோட மாஸ் அதிகமாகும். ஸோ வாட் வி கேன் சி தி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் required is equal to m into v into dm by dt. ஏன்னா மாஸ் வேரி ஆகுது, அதிகமாகிட்டே போகுது. velocity remains at 2 meter per second and this is only changing with respect to time. velocity எவ்வளவு? 2 meters per second. dm by dt எவ்வளவு கொடுத்துருக்காங்க? the gravel comes in belt at the rate of 0.5 kg. dm is 0.5 kg per second. So is equal to 1. So force is equal to 1 Newton. This is the answer. So this will be the right answer. In this problem, a 5 kg mass block is struck by a jet releasing water at the rate of 3 kg per second. இந்த ப்ராப்ளத்தில் என்னன்னா ஒரு வாட்டர் ஜெட் அடிக்குது. Water jet block is struck by a 5 kg mass. ஸோ இங்கே ஒரு 5 kg மாஸ் இருக்குது.
மாஸ், அதில் வந்து ஜெட் ஆஃப் வாட்டர் அடிக்குது. ஸோ பை எ ஜெட் ரிலீஸிங் வாட்டர் அட் த ரேட் ஆஃப் 3 kg per second. 3 kg per second. kg தான் மாசு, இதுனா செகண்ட்னா டைம். மாஸ் பை டைம் என்ன வரும்? மாஸ் பை டைம். சப்போஸ் நமக்கு என்னது நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ டி பை டிடி இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மாஸ் இன்ட்டு டிவி பை டிடி, எம்மை வச்சுக்கிட்டு அப்புறம் வியை வச்சுக்கிட்டோம்னா டிஎம் பை டிடி, மாஸ் பை டைம். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டிஎம் பை டிடி. இட் மீன்ஸ் velocity here is constant, therefore derivative of velocity is equal to 0. So force is equal to V into rate of change of mass. Rate of change of mass at the rate of, it is released at the rate of 3 kgs per second, emerging and with the velocity, with the speed of velocity, it comes with a velocity எவ்வளோ வருது? It gives a velocity of 4 meter per second. So velocity is equal to 4 meter per second. So இது mass 5 kg with velocity and rate of change of release, that is dm by dt. dm by dt is equal to 3 kg per second. So நம்ம ஃபோர்ஸுக்கு எந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம்? Now we can use force on this one. This is force on this block due to this water jet. Force is equal to, இதான் பார்த்துருங்க, force is equal to m into v into dm by dt. v into dm by dt. So force is equal to v. What is v? v is equal to 4 meter per second. 4 meter per second into dm by dt எவ்வளவு? 3. dm by dt is equal to 3 is equal to 12. ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டனில் தான் வரும். ஸோ ஃபோர்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் ஆஸ்கிங்? emerging with the speed of 4 meter per second, calculate the initial acceleration. So he is asking how much is the acceleration initially on the block. Start move out. So நமக்கு இது force is equal to mass into acceleration, or acceleration is equal to force divided by mass. Force எவ்வளோ வருது? Force how much we calculated is equal to 12 Newton. Mass வந்து எவ்வளவு? Mass is equal to 5 kg divided by 5 is equal to 2 times, that is 2.4 acceleration meter per second square. So இதோட acceleration என்ன வருது? 2.4 meter per second square. இதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண தெரியும். kg per second வந்ததுனாலே, kg per second வந்தாலே mass per time, that is rate of change of mass. இது இந்த ஈக்குவேஷனில் இது எப்போ வரும்? வேரியிங் மாஸ். ஏன்னா ஏன் வேரியிங் மாஸ்ன்னு சொல்கிறோம்னா, இது ஒரு செகண்டுக்கு மாஸ் இவ்வளோ அடிக்குது, அது டைம் ஆக மாஸ் அதிகமாகிட்டே போகுது மேலே அடிக்கிறது, அதனால் வேரியிங். ஸோ இட் இஸ் a question of constant velocity with a velocity of 4 meter per second. So velocity is constant and its derivative of a constant is equal to, this portion is equal to 0, then force is equal to v into dm by dt. அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஃபோர்ஸ்லேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம்.